வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை 12 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையவே மாத்த போகுது. உங்களோட வாழ்க்கையில முதல் 2 பிரச்சனை நீங்க நினைச்ச அந்த 2 பிரச்சனை, அது சிக்கலா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், நீண்ட நாள் சரியாவலைங்கிற விரக்தியில கூட நீங்க இருக்கலாம். ஆனா இந்த 2 விஷயம் உறுதியாக உங்க வாழ்க்கையில மாறப்போகுது. கடவுள் உங்களுக்காக உங்கள் கஷ்டத்தை தீர்க்க, கவலையை தீர்க்க, உங்கள் வேதனையையும் துன்பத்தையும், நீங்க சந்தித்த அவமானத்தையும், உங்களோட மன வேதனையும் கண்ணீரையும் துடைப்பதற்காகவே இந்த அற்புத கிரக சேர்க்கையை உங்க வாழ்க்கையில நிகழ்த்துறார். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த கிரக சேர்க்கை சம்பந்தப்பட்ட வீடியோவை கடவுள் உங்களுக்கு காண்பிக்கிறார். நீங்க இப்ப அதை பாக்குறீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கான பிரச்சனையை தீர்ப்பதற்கு கடவுள் முடிவு செஞ்சிட்டார், அதற்கான பாதையை அவர் காண்பித்துட்டார் அர்த்தம். சரி, எந்த ராசிக்கு இந்த அற்புத கிரக சேர்க்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, துலாம் ராசிக்கு தான் இந்த அற்புத கிரக சேர்க்கை 12 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. யோகஸ்தானத்துல ஒரு அற்புதமான குரு பகவானோடு சுக்கிரன் இணைகிறார்கள். நவ கிரகங்களில் 2 கிரகம் தான் பரிபூர்ண சுப கிரகம். ஒன்னு குரு பகவான், இன்னொன்னு சுக்கிரன். ஒருத்தர் தேவகுரு, இன்னொருத்தர் அசுர குரு. அப்ப 2 குருமார்களும் உங்களுக்கு யோகஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு அற்புதமான யோகங்களை அள்ளித்தர போறாங்க. இதுல குரு பகவான் என்பவர் யார் அப்படின்னா, பெரிய அளவிலான பணத்தை தரக்கூடியவர். ஒருவருக்கு சுப நிகழ்ச்சிகளை அவர் வாழ்க்கையில நடத்தி தரக்கூடியவர் குரு பகவான். தாலியை, மாங்கல்யத்தை, மஞ்சளை, தங்கத்தை, விஐபிகளின் அறிமுகத்தை, நல்ல பண்புகளை, நல்ல குணநலன்களை, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவர் குரு பகவான். அவரோடு களத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய சுக்கிரன், அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய சுக்கிரனும் குருவும் இணைவது பெரிய அளவிலான மாற்றத்தை, பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும். அப்ப குரு என்பவர் பணத்தையும், சுக்கிரன் என்பவர் திருமணத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் என்பதால் உங்களுக்கு திருமண தடையும், பண வரவில் இருந்த சிக்கலும், கடனும் தீரும் அற்புதத்தை இந்த காலகட்டம் நடத்தி தரும். இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை என்பது ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு யோகஸ்தானத்தில் நிகழும். அப்ப யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குரு சுக்கிரனால் ஏற்படும் இந்த சேர்க்கைக்கு பெயர் அஷ்ட மங்கள யோகம். மங்களங்களில் 8 விதமான மங்களங்கள் தான் ஒருவருடைய வாழ்க்கையை முழுமை பெற செய்யும். உங்கள் வாழ்க்கை பரிபூரணமாக ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு அஷ்ட மங்களங்கள் வேணும். அப்ப அந்த அஷ்ட மங்கள யோகம் என்பது சுக்கிரனாலும் குருவாலும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையால் நீண்ட கால திருமண தடை, திருமணத்துக்கு வரன் பார்க்கிறோம், நல்ல வரன் அமையல, வரன் வீட்டுல இருந்து பதிலே வரல, சில பேர் ஓகே சொன்னாங்க, பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணிட்டு பத்திரிக்கை அடிச்சோம், ஜவுளி எடுத்தோம், மண்டபம் பேசணும், ஆனா திருமணம் நின்று போச்சு, நிச்சயதார்த்தத்தோட நின்று போச்சுன்னா, அந்த மாதிரி வேதனையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் தான் உங்களுக்கான அருமையான நிவர்த்தியை தரும், நிவாரணத்தை தரும். அப்புறம் உங்களோட ஜாதகத்துல குரு ராகு சேர்க்கை இருக்கிறதோ, குரு கேது சேர்க்கை, அல்லது குரு சனி, அல்லது 7ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது இருப்பது, ராசியில் அல்லது லக்னத்தில் ராகு அல்லது கேது இருக்கிறது, சூரியன் செவ்வாய் சேர்க்கை அல்லது சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, அல்லது புணர்ப்பு தோஷம், தார தோஷம், சர்ப்ப தோஷம் அல்லது கலத்திர தோஷம், எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்குவதற்கு இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையில் நீங்கள் செய்யும் பரிகாரம் 100% வெற்றியை தரும். நம்பிக்கையோடு யார் பரிகாரம் செஞ்சாலும், பரிகாரத்தில் கலந்து கொண்டாலும் அவர்களுக்கு திருமண தடை உறுதியாக விலகும். திருமணம் ஆன தம்பதியர் பிரிந்து வாழ்றீங்க, நீதிமன்றத்துல குடும்ப நல வழக்கு நடக்குது, அல்லது குடும்பத்துல எப்பவுமே கணவன் மனைவியோடு சண்டை சச்சரவு, பிரிஞ்சு போற அளவுக்கு சிக்கல் இருக்குன்னா, அவர்களும் இந்த காலகட்டத்தில் இந்த பரிகாரத்தில் கலந்து கொள்வது அவர்களுக்கான அந்யோன்யத்தை, அருமையான தாம்பத்தியத்தை, கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும். 3வது நபர்களின் தலையீட்டால் குடும்பம் சிதறும் நிலையில் இருக்குன்னா, இந்த பரிகாரம் உங்களுக்கான குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒற்றுமையை, அந்யோன்யத்தை, புரிதலை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை அதிகரிக்கும். அப்ப இந்த பரிகாரம் யாருக்காக செய்யறோம் அப்படின்னா, களத்திரக்காரகனான சுக்கிரனின் அதிபதியான தாய் மகாலட்சுமிக்காக. அப்ப இந்த பரிகாரத்தை மகாலட்சுமிக்காக செய்வது விசேஷம். அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்வது இன்னும் உங்களுக்கான வெற்றியை உறுதி செய்யும், தடையை இன்னும் வேகமாக நீக்கும். அப்ப இந்த பரிகாரம் முதல்ல என்ன பரிகாரம், இந்த அஷ்டமங்கல யோகம் எப்ப ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, இதுக்கு திருமண தடைக்கு நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு பெயர்
சுயம்வர கலா பார்வதி ஹோமம். இந்த ஹோமத்தை முதல்ல யாரு செஞ்சாங்க கேட்டாவே ஆச்சரியப்படுவீங்க. கடவுளில் தாய் பார்வதி தேவி தான் பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக இந்த ஹோமத்தை முதல்ல செஞ்சவங்க. அந்த ஹோமத்துல அவங்க பயன்படுத்தின மந்திரம் தான் மூல மந்திரமாக கொண்டு இந்த ஹோமம் செய்யப்படுது. இந்த ஹோமம் தான் திருமண தடைக்கான கடைசி பரிகாரம், 100% தீர்வை தரும் பரிகாரம், லட்சம் பேருக்கு மேல பலனை தந்த உலக பிரசித்தி பெற்ற இந்த பரிகாரம். இந்த பரிகாரம் செய்யும் பொழுது திருமண தடை முழுவதுமாக விலகும். இந்த மகாலட்சுமி ஆலயம் எங்க இருக்கு, எப்ப இந்த ஹோமம் நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல தான் இந்த ஹோமம் நடைபெறுது. ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் 8ஆம் தேதி, ஆடி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல இந்த பரிகார ஹோமம் அங்கே நடைபெற இருக்கிறது. மகாலட்சுமினாலே வாரத்துல வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாட்டுக்கு உகந்த நாள். மாசத்துல ஒரு நாள் நீங்க லட்சுமியை வழிபாடு செய்யணும்னா பௌர்ணமியில வழிபாடு செய்யணும். சரி, இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பாருக்கணும் இல்லையா? அது என்னன்னா, இங்கே அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில ஒரே விக்கிரகத்துல இருக்கக்கூடிய உலகின் ஒரே ஆலயம். அப்படி பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்துல ஹோம குண்டமும் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட நபர்களையும் இந்த நவகிரகமும் அஷ்டலட்சுமியும் பார்க்கிற மாதிரி உட்கார வைத்து ஹோம குண்டம் அமைத்து பரிகாரம் செய்வது இங்கே விசேஷம். அப்ப கண்டிப்பாக நவகிரகமும் அஷ்டலட்சுமியும் சம்பந்தப்பட்ட நபரையும் ஹோம குண்டத்தையும் பார்ப்பதால் உங்களுக்கு எந்த கிரகத்தினால் தோஷம் ஏற்பட்டு திருமண தடையால் நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ அந்த கிரகங்கள் சாந்தப்படும். அந்த கிரகங்களுக்கான பரிகாரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நவ கிரகங்களின் நல்லாசியும் அஷ்டலட்சுமியால் உங்களுக்கு அஷ்டமங்கல யோகமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த ஆலயத்தில் மகாலட்சுமியின் மாலை அணிவித்துதான் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த பரிகாரம் செய்யப்படும். அப்ப மகாலட்சுமி மாலை நம்ம கழுத்துல விழுகிற இந்த நேரம் அந்த யோகத்தால் நமக்கு கலத்திர மாலைன்னு சொல்லக்கூடிய கல்யாண மாலை விரைவில் வரும், விரைவில் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த ஆலயத்துல இருக்கிற ஐதீகம். அப்படித்தான் இந்த ஆலயத்துல பரிகாரத்துல கலந்துக்கிற எல்லாருக்குமே திருமண தடை நீங்குது. அடுத்தது, கடனால பாதிக்கப்பட்டிருக்கோம், கடனால அவமானம், வேதனை, நிறைய சிக்கல் இருக்கு, வட்டி கூட கட்ட முடியல, தவணை கட்ட முடியாம பெரிய சிக்கல் இருக்கிறோம், நம்ம விடிஞ்சா எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாத வேதனையில் இருக்கிறோம். ஆனா பல பேருக்கு சொன்ன சொல்லையும் சொன்ன வாக்கையும் காப்பாத்தின துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளான காலமா தான் இருக்கும். ஆனா அந்த ஸ்ட்ரகிளை சரி செய்யறதுக்கு உங்க தொழில் வியாபாரத்துல பணம் போய் லாக் ஆயிருச்சு, நீங்க சப்ளை பண்ணது அல்லது நீங்க பண்ணின வியாபாரத்துல பணம் வரல, அது இழுபறியா இருக்குன்னா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல சரியாயிடும். அதே போல தொழில்ல வளர்ச்சி இல்லை, வியாபாரத்துல வளர்ச்சி இல்லைன்னா அது நடக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கா, கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல நீங்க செய்யும் வழிபாடு உங்களுக்கு சொத்து பிரச்சனையை சரி செஞ்சிடும். நீங்க யாருக்காவது கைமாத்தா பணம் கொடுத்துருக்கீங்க அல்லது ஜாமீன் கேரண்டி போட்டு அவங்க பணம் கட்டாம இப்ப நீங்க அந்த பணத்தை கட்டுறீங்க, அல்லது எப்போ நான் போட்ட ஜாமீனுக்கு இப்ப நான் லோனுக்கு போகும்போது என்னோட சிபில் ரெக்கார்ட்ல அந்த கடனை காமிக்கிறதுனால எனக்கு லோன் கிடைக்கலன்னா இப்ப அவங்க கடனை கட்டலைன்னா அதையெல்லாம் சரி செய்யறதுக்கு நீங்க இந்த பௌர்ணமி நாள்ல மகாலட்சுமி ஆலயத்துல மதியம் 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக 8 தேங்காயில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்யுங்க. 3 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டா போதும், கடன் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். ஒண்ணு, மகாலட்சுமி முன்னிலையில இந்த தீபம் போடணும். இன்னொன்னு, 8 தேங்காய் தீபம் போடணும். அடுத்தது, நேரம் மதியம் 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளதான் இந்த தேங்காய் தீபம் போடுவது அவசியம். இதை சரியா ஃபாலோ பண்ணுங்க. எப்படி கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரிய கிரக சேர்க்கையை பத்தி நான் சொல்லி அந்த பரிகாரம் செஞ்சு 100% எல்லாருக்குமே தீர்வு கிடைச்சது, எங்க எல்லாருக்கும் கடன் நீங்குச்சுன்னு எப்படி நீங்க அந்த அளவுக்கு ஆதரவு தந்தீங்களோ அதே போலதான் இப்பவும் ஒரு அரிய கிரக சேர்க்கை வந்திருக்கு. இதுலயும் நான் சொல்லக்கூடிய இந்த 8 தேங்காய் தீபம் என்பது உங்களுக்கான கடன், வராத பணம், வராத புகழ், வராத சொத்து எது உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி, ஆடி 23ஆம் தேதி பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல 8 தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதுதான்
முழுமையான தீர்வு. கடன் கட்டுவதற்கு சோர்ஸே இல்லை, இன்கம் சோர்ஸே இல்லை, நான் எப்படி கட்டுவேன்னு நினைச்சாலும் உங்களுக்கான இன்கம் சோர்ஸை கடவுள் காண்பித்து தருவார். ஏன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் யாரிடம் இருக்குன்னா மகாலட்சுமியிடம் இருக்கு. மகாலட்சுமிக்கு உகந்த நாள் இது வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும். அப்ப ரெண்டும் சேர்ந்து வருது. அடுத்தது மகாலட்சுமி யாரோடு இணைவு பெற்றிருக்கிறார்? பண குவியலையும் பண மூட்டையையும் குறிக்கக்கூடிய குருவோடு சுக்கிரன் இணைந்திருக்கிறார். எந்த இடத்துல இருக்காங்க? துலாம் ராசிக்கு 9ஆம் இடமான யோகஸ்தானத்துல இருக்காங்க. அப்ப யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் கிரகங்கள் அள்ளி அள்ளி தரக்கூடிய யோகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ நம்ம ஏன் பார்க்கிறோம்? கடவுள் ஏன் இதை நம்ம கண்ணில் படுற மாதிரி காமிக்கிறார் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல திருமண தடையோ கடனோ அதை நீங்கள் நிவர்த்தி செய்வதற்கு கடவுள் வழி கொடுத்துட்டார், கடவுள் வாய்ப்பை காமிச்சிட்டார், கடவுள் தீர்வை சொல்லிட்டார். பயன்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு. இந்த திருமண தடைக்கான சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துல சம்பந்தப்பட்ட நபர் யாருக்கு திருமணம் ஆகலையோ அவங்க வந்தா மகாலட்சுமியின் மாலை கழுத்தில் அணிவிக்கப்பட்டு ஹோமத்துல கலந்துக்கலாம். ஒருவேளை வெளிநாட்டுல இருக்கோம், நாங்க எப்படி கலந்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு யாருக்கு திருமணம் ஆகலையோ அவங்க ஜாதகத்தை அனுப்பிட்டு நீங்க முன்பதிவு பண்ணிடுங்க. இந்த ஜாதகத்தை ஆலய நிர்வாகத்தினர் பிரிண்ட் எடுத்து அதை ஹோமத்திலையும் வைப்பாங்க, மகாலட்சுமியும் வச்சு தோஷ நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு இந்த ஜாதகம் அந்த ஹோம பிரசாதத்தோடு அனுப்பி வைக்கப்படும். இந்த ஹோமத்துல சம்பந்தப்பட்ட நபர் கலந்து கொள்வது விசேஷம். வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு, அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது சம்பந்தப்பட்ட நபரோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அவங்க சார்பா கலந்துக்கலாம். அப்பா அம்மாவா இருக்கலாம், அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம். அவங்க சார்பா பிரார்த்தனை பண்ணலாம். இந்த கடன் தீர்வதற்கு தேங்காய் தீபம் ஏற்றுவதற்கு வரக்கூடிய நபர்கள் முன்பதிவு செய்ய வேண்டியதில்லை. ஆலயத்தோட லொகேஷன் எங்க இருக்கு, எப்படி வரணுங்கிற தகவலுக்கு மட்டும் நீங்க தொடர்பு கொண்டா போதும். இந்த நாள்ல நடக்கும் இந்த பரிகார ஹோமத்தை நான் தான் இந்த ஆலயத்துல முன்னின்று நடத்தி வைக்கிறேன். அப்ப நம்ம எல்லோருமே அன்னைக்கு நேரில் சந்திக்கலாம். என்னையும் நீங்க நேர்ல சந்திக்கணும், ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா நீங்க அன்னைக்கு வாங்க, நம்ம எல்லோருமே அன்னைக்கு ஆலயத்தில் சந்திக்கலாம், மகாலட்சுமியை தரிசனம் செய்யலாம். இந்த ஒரு நாளை ஒதுக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல், பிரச்சனை, கஷ்டத்தையும் கண்ணீரையும் வேதனையும் தீர்ப்பதற்கு கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அதை நம்ம பயன்படுத்தலைன்னா எப்படி அப்படின்னு நேரம் ஒதுக்கி நீங்க என்ன பரிகாரம் செஞ்சிருந்தாலும் சரி, ஏற்கனவே நீங்க திருமணஞ்சேரி போயிருக்கலாம், திருப்பாம்புரம், திருப்பைஞ்சிலி அல்லது கொடுமுடி போயிருக்கலாம், பவானி போயிருக்கலாம், ஆலமரத்துக்கு, அரச மரத்துக்கு, நீங்க வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டி இருக்கலாம், ராமேஸ்வரத்துல பரிகாரம் செஞ்சிருக்கலாம், திருக்கடையூர் போயிருக்கலாம், திருக்காளஹஸ்தி போயிருக்கலாம். நீங்க எங்க போய் என்ன பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு இன்னமும் நல்ல வரன் வரல, வாழ்க்கை துணையோடு இருந்த பிரச்சனை தீரல, குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை, சண்டை சச்சரவு தீரலைன்னா இந்த பரிகார ஹோமத்துல கலந்துக்குங்க. ஏன்னா இதுதான் 100% திருமண தடையை நீக்கக்கூடிய கடைசி பரிகாரம். 1,00,000 பேர் கலந்து கொண்டு பலனை பெற்ற உலக பிரசித்தி பெற்ற பரிகாரம். இந்த பரிகார ஹோமம் நிச்சயமாக உங்க வாழ்க்கையை மாற்றும். இந்த நாளில் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் இந்த 8 தேங்காய் தீபம் சக்தி வாய்ந்ததாகவும் கடனை தீர்ப்பதற்கான வழியையும் வாய்ப்பையும் உங்களுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கமையும் உறுதிப்படுத்தும் ஒரு உன்னத இந்த பரிகாரத்தில் கலந்து கொண்டு இன்றே உங்களுக்கான சிக்கலில் இருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள் என்று துலாம் ராசிக்காரர்களை கேட்டுக்கொண்டு, உங்கள் துலாம் ராசியின் அதிபதியே சுக்கிரன் தான். சுக்கிரனின் அதி தேவதை தான். அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் வைத்திருக்கும் தாய் மகாலட்சுமி. இன்றே உங்களுக்கு திருமண தடைனா திருமண தடைன்னு நீங்க கமெண்ட்ல பதிவிட்டுட்டு உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்தை நீங்க பதிவிடுங்கள். அதே போல உங்களுக்கு கடன் பிரச்சனைனா கடன் தீர வேண்டும் அப்படின்னு போட்டு உங்க ராசி நட்சத்திரத்தை பதிவிட்டுட்டு நீங்க ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள். ஒருவேளை நீங்க வரலைனாலும் உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கு இந்த ஆலயத்தில் என் முன்னிலையில் உங்களுக்கான கடன் நீங்கணும், உங்களுக்கான திருமண தடை விலகணும்னு அர்ச்சனை பண்ணப்படும். மகாலட்சுமிக்காக அங்கே அஷ்டலட்சுமி முன்னிலையில உங்களுக்கான பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்யப்படும். நீங்க திருமண தடைனா உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிட்டு திருமண தடைன்னு போட்டு ஜெய் மகாலட்சுமின்னு போட்டிருக்கணும் கமெண்ட்ல. அதே போல கடன் தீரணும்னா கடன் தீர வேண்டும், பெயர், ராசி, நட்சத்திரம், ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டிருக்கிறவங்களோட பெயரை மட்டும்தான் நாங்க அர்ச்சனைக்கு எடுத்துக்குவோம். அதே போல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக இந்த அர்ச்சனையில் முன்னுரிமை வழங்கப்படும். இப்போ உடனடியாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க.
மற்ற துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப்ல நீங்க ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு, உங்கள் வாழ்க்கையில் 16 செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் குறைவில்லாமல் கிடைக்கட்டும் என்று உங்கள் சார்பாக தாய் மகாலட்சுமி பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நாம் எல்லோருமே ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆடி 23ஆம் தேதி ஆடி மாத 4வது வெள்ளிக்கிழமை சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலில் பிரார்த்தனையின் போது சந்திக்கலாம் என்று கூறி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.